ஒரு காதல். பிரச்சனைனே போயிட்டு இருக்கு. அதை நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு. உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க, சரி. அந்த சஸ்பென்ஷன் வரைக்கும் உங்களை இந்த ஊர்லயே இருக்க விட்டுருந்தா உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது. வேண்டாங்க, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். எனக்கு இது பழகி போயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க கயல், என்ன விஷயம்? உங்களை பார்த்த நாள்ல இருந்தே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதை சரியா சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட அதை சொல்லாம இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனாலதான் நான் இப்ப சொல்ல போறேன். ஐயோ, சொல்ல வந்ததை சொல்லிடு கயல். இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, வந்த நாள்ல இருந்து எனக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் கரெக்டா வந்து எனக்கு உதவி செய்றீங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில வந்த எல்லா ஆம்பளைங்களுமே ஒரு வகையில சுயநலவாதியா தான் இருந்திருக்காங்க. வெரி குட் கயல், எக்ஸலன்ட் ஜாப். ஜென்ஸ் டீமை விட நீங்க ரொம்ப லாங் டைம் பண்ணிருக்கீங்க. நீங்க நல்ல அத்லெட்டா இருப்பீங்க போல இருக்கே. கீப் இட் அப். தேங்க்யூ சார். குட் ஜாப். வாங்க போலாம். கலக்குறீங்க கயல். பாய்ஸ் டீம்ல சேர்ந்து நீங்க வேற லெவல்ல கெத்து காட்டுறீங்க. தேங்க்யூ. எங்க ராகவன் சார் யார் பர்ஃபார்ம் பண்ணாலும் நல்லா என்கரேஜ் பண்ணி பாராட்டுவாரு. ஆல் தி பெஸ்ட் கயல். தேங்க்யூ. சூர்யா சார், நீங்க என்னதான் பண்ணாலும் கடவுள் என் பக்கம் தான் இருக்காரு. நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். நான் நிக்கிறேன் சார். ஓ காட், கயல் வந்து நின்னதும் எனக்கு பயமா இருக்கே. ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. ஏதாவது தப்பு நடந்து கயலுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னப்பா கையில ஸ்டைல துப்பாக்கிய பிடிச்ச, இப்போ திடீர்னு பயப்படுற? கவனத்தை சதற விடாம குறி பார்த்து ஷூட் பண்ணு. கமான் அன்பு. ஹே கயல், எப்படி இருக்க? ஏய் அகிலா, அப்படியே கயல், நீ எப்படி வந்த? சொல்லு கயல். திடீர்னு வந்திருக்க. அப்படின்னா சூர்யா சார் உன்னை வர சொல்லிட்டாரா? பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? இல்லடி, என்னோட புக்ஸ் சிலது இங்க இருக்கு. அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆகாம நான் இங்க வர முடியாதுடி. என்னடி இப்படி சொல்ற? நீ மறுபடியும் நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா நீ சும்மா புக்ஸ் எடுக்க வந்ததா சொல்லி கவுத்துட்டியே. சி போடி, நீ ரொம்ப பேட் கேர்ள். சாரிடி, கோச்சிக்காத. இன்னும் 4 நாள் தானே, அதுக்கப்புறம் நான் இங்கேயே வந்துட போறேன். ஏண்டி, நாங்கெல்லாம் உன்னை மிஸ் பண்றோன்ற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு? நீ பாட்டுக்கு அங்க செட்டில் ஆயிட்டு ஜாலியா இருக்கியே. அவளுக்கு என்ன, அங்க அன்பு மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. அங்க பாய்ஸ் அப்படியே அன்பை பொழிவாங்க. சும்மா தேவதை கணக்கா பாத்துப்பாங்க. அம்மா, அப்புறம் நம்ம நினைப்பெல்லாம் அவளுக்கு எப்படி வரும்? அம்மா சாமிங்களா, அமைதியா இருக்கீங்களா? கொஞ்சம் கேப் கிடைச்சா அப்படியே ஓட்டுவீங்க போல. பட் நம்ம நிலைமை வேற மாதிரி இருக்கு. எனிஹவ், இங்கிலீஷ் படிக்கிறது பேசுறது எல்லாமே அவசியமா இருக்கு. ஆனா அது ரொம்ப ஈஸி தான். முதல்ல சின்ன சின்ன வார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ண. ஹவ் ஆர் யூ, ஹவு டு யூ டூ, ஹேவ் சம் காஃபி,
இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை கூச்சம் இல்லாம பேச ஆரம்பிச்சாதான் பின்னால பெரிய பெரிய வார்த்தைகளை கத்துக்க முடியும். டோன்ட் வரி, நான் உனக்கு இங்கிலீஷ் கத்து தரேன். ஓகே சார், ட்ரை பண்றேன். ம் உன் பேனாவை கொஞ்சம் கொடு. நோ நோ, உன் பேனாவை கொடு. இந்த சென்டென்ஸை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லணும். ஓகே சார், அது கொஞ்சம் ஈஸி தான் சார். ப்ளீஸ் கிவ் எ பென். கரெக்டா சார்? கரெக்ட் தான். ஆனா யூசுவலா அது அப்படி சொல்ல மாட்டாங்க. வேற எப்படி சார் சொல்லுவாங்க? will you please give your pen அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கல்ச்சர்ல அவங்க வீட்டுக்கு அனுப்பிதானே ஆகணும். இல்ல சார், இந்த பொண்ணை அவங்க அரசு ஹோமுக்கு அனுப்பலாம். ஏன்னா அவ மேஜர் ஆகிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவளை புருஷன் கூட சேர்த்து வைக்கலாம். இது கோர்ட் இல்லைன்னு நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இப்ப நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு தீர்ப்பு கொடுக்குறீங்களே, இத சரின்னு சொல்றீங்களா நீங்க? சாரி சார், இதை நான் உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக சொல்ற வார்த்தை தான், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு போகாமலேயே இந்த கேஸை முடிச்சிருவேன் சார். அப்படி முடியலைன்னா கோர்ட்ல அவங்களுக்காக ரெக்வஸ்ட் பண்ணுவேன் சார். ஆனா யாரையும் ஸ்ட்ராங்கா அக்யூஸ்ட்னு சொல்ல மாட்டேன் சார். நான் அரெஸ்ட் பண்றேங்கிற ஒரே காரணத்தினால ஈகோ பார்த்துக்கிட்டு போய் சாட்சி தயார் பண்ணிட்டு ஒருத்தரை குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன் சார். இந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால தான் லாக்அப் டெத் எல்லாம் நடக்குது. இது உங்களுக்கே தெரியும் நடக்குமோன்னு தெரியலையே. என்ன நடக்கும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டைவர்ஸ் நடக்கும். அப்படியே போட்டேன்னு வை, அபசகுணமா பேசாத. அதுவும் இந்த நேரம் பார்த்தா அத்தை இங்க வரணும். அவங்கள நேர்ல பார்க்கும்போது அத்தைன்னு தைரியமா அவங்கள பார்த்து சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா அவங்கள பார்த்ததும் இப்படி பயந்து ஓடி வந்துட்டேனே. அவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலையே. அவங்க முன்னாடி நான் நின்னு பேச தைரியம் இல்லாதவளாயிட்டேனே. ஹே, வேணும்னா இப்படி பண்ணலாமாடி? சொல்லு சொல்லு, என்ன பண்ணலாம்? நல்ல ஐடியாவா சொல்லு. நம்ம 2 பேரும் சொல்லாம கொள்ளாம இந்த கேம்பை விட்டு ஓடி போயிடலாமா? ஏன்னா நம்ம எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா, அதான் உங்க அத்தை, சூர்யா சார் கிட்ட உன்னை பத்தி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடாம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான். ரொம்ப நல்லவளா இருக்கா. இதனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா விட்டுருவாங்க. எப்படி என் ஐடியா? இனிமேல் ஐடியா குடுக்கறேன்னு கண்டுபிடி உளர்ன கொன்னுருவேன். போடி 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 போடி. என்ன பண்ணலாம்? ஹலோ, கையெழுத்து போட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை. பார்த்த உடனே இது சரியா தப்பான்னு முடிவு பண்ணி உடனே நான் கையெழுத்து போட்டுருவேன். அதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். அதனால உனக்காக அம்மன் கோயில் குளத்துக்கிட்ட காத்துட்டு இருப்பேன். நீ அங்க வந்துடு. இல்ல, அது வந்து உன் தயக்கத்தை எல்லாம் அங்க தீர்த்து வச்சிடுறேன். மறக்காம வந்துடு, சரியா? காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வருவேன்னு நான் நம்புறேன். என்ன நிஷா? என்ன நிஷா, இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? உன் காதல் சக்சஸ் ஆயிடுச்சா? கல்யாணமே ஓகே ஆயிரும் போல இருக்குடி. என்னடி சொல்ற? அத்தை உடனே கோவிலுக்கு வா, உன்கிட்ட பேசணும்னு சொல்லிருக்காங்க. அதான் என்ன பண்றதுனே தெரியல. தெரியலையா? அடுத்த கெட்டி மேலும் டும் 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 குவா குவான்னு எவ்வளவோ இருக்குடி. அதுக்கான கிரீன் சிக்னல் தான் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். உடனே போய் அவங்கள பாரு, அதுதான் உன் லவ்வுக்கு நல்லது. தேங்க்ஸ் டி. ஹே, எங்கடி போற? அத்தையை பார்க்க போறல, ஃப்ரெஷ்ஷா போயிட்டு போறேன்.